அன்பு சகோதரன் சுனில் அவர்கள் முன்னே வந்து ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். சகோதரன் சுனில் ஃப்ரம் GGM. ஜெபிப்பதற்கு முன்பதாக நான் ஒரு சில வார்த்தைகளை நான் பேச வாஞ்சிக்கின்றேன். சரித்திரத்தையும் சாதனையும் படைத்து சாய்ந்தவராக மட்டுமல்லாமல் சத்தியத்தையும் சாட்சியையும் நிலைநாட்டி இந்திய தேசத்தின் அனைத்து குக்கிராமங்களிலும் சுவிசேஷம் தவறாமல் சென்று சேர வேண்டும் என்ற தரிசனத்தை உடைய நமது பேராயர் ஐயா அவர்கள் இரவு பகலென்று ஓயாமல் ஜாதி, இனம், மதம், மொழி, ஆண் பெண் என்று வேறுபாடின்றி அனைவருக்கும் நற்செய்தி சென்று சேர வேண்டும் என்கின்ற தரிசனத்தோடு ஓடி ஓடி ஊழியங்களை உருவாக்க வேண்டும், ஊழியக்காரர்களை உருவாக்க வேண்டும் என்று தரிசனத்தோடு ஊழியம் செய்தது மட்டுமல்ல, ஊழியக்காரர்களை உருவாக்குனது மட்டுமல்ல, 10,000ற்கு மேலான திருச்சபைகளை உருவாக்கி இன்னும் இந்திய தேசத்தின் எல்லையெங்கும் கிறிஸ்துவ நாமத்தை உயர்த்தி காட்டி இன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அது அன்பு குடும்பத்தினருக்கும் பிள்ளைகளுக்கும் இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா ஊழியத்திற்கும் அது ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும், ஆனால் அவர் விட்டு சென்ற தரிசனம் ஒரு சாதாரணமான தரிசனம் அல்ல. அந்த தரிசனத்தை நாம் தொடர்ந்து செய்வதன் மூலமாக நாம் ஆறுதலையும் மன அமைதியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெரிய இழப்பை நினைத்து இங்கு இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியமாகி எங்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு இழப்பு. கடந்த நாட்களிலே எங்களுடைய கில்கால் காஸ்பல் மிஷன் நிறுவனர் ஐயா அவர்கள் ரெவரண்ட் டாக்டர் செல்லையா ரசலையா அவர்களோடு அவர்கள் நெருங்கிய தொடர்பை வைத்திருப்பார்கள். அவர்கள் புத்தகங்களை எழுதும் பொழுது இருவரும் கலந்து ஆலோசித்து எழுதின நாட்கள் எனக்கு ஞாபகத்திற்கு உண்டு. அது மட்டுமல்ல, எங்கள் கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்தின் போதகர் அபிஷேக ஆராதனை 3 முறை நம்முடைய பிரதம பேராயர் ஐயா அவர்களால் நடத்தி வைக்கப்பட்டது. அதில் 3வது முறை அவர்கள் அந்த போதகர் அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது நானும் ஒருவன் அவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய திருமணத்திற்கு கூட வந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கினார்கள். அவர்கள் திருமணத்திற்கு வந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும், எங்களுடைய திருமணத்துக்கு வந்த போது நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சுட்டிக்காட்டி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அவர்கள் அங்கு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு சென்ற பொழுது என்னுடைய சகோதரர், இப்பொழுது ECL ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரர், என்னுடைய கசின் பிரதர் அவர்கள் அங்கு நின்றார்கள். அவரை பார்த்து கேட்டார், நீ இந்த ECL ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய இன்னொரு கசின் பிரதரும் இந்த ECL தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், இவர் மட்டும் எப்படி கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்திற்கு சென்று விட்டார், ஏன் அவரை இங்கு கொண்டு வரவில்லை என்று சொல்லி கேட்டார். அதிலிருந்து அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை நான் ECIக்குள்ளாக இருந்து ஊழியம் செய்யாமல் இருந்தாலும் இந்த ECIயோடு நெருங்கி ஒரு தொடர்பை வைப்பதற்கு ஆண்டவர் அடியனுக்கு ஒரு பெரிய கிருபையை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்களுடைய கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆவடியில் இருக்கிறது. அதை திறந்து வைத்ததும் நம்முடைய பிரதம பேராயர் ஐயா அவர்கள் தான். அவர்களை இந்த நாளிலே இழந்து வாடிக்கொண்டிருக்கின்ற அன்பு குடும்பத்தினருக்கும் மற்றும் இங்கு ECI குடும்பத்தினருக்கும் எங்களை போன்று ஊழியங்களை செய்து வருகிற நாங்களும் இதிலே மிகுந்த வருத்தத்தோடு இருப்பது மட்டுமல்ல, நம் அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆறுதல் படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே, ஆறுதலின் ஆண்டவரே, நீர் எங்களை ஆறுதல் படுத்தினால் ஒழிய நாங்கள் ஆறுதல் அடைய மாட்டோம். ஆண்டவரே,
அருமையான ஐயா அவர்கள் விட்டு சென்ற தரிசனம் ஒரு சாதாரணமான தரிசனம் அல்ல. உலகமெங்கும் கிறிஸ்துவின் நாமம் பறைசாற்றப்பட வேண்டும், கிறிஸ்து உலகமெங்கும் சென்று சேர வேண்டும் என்கின்ற தரிசனத்தோடு உடைய மகன் செய்த ஊழியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் விட்டு சென்ற அந்த தரிசனத்தை இங்கு இருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்கிற அத்தனை பேரும் கையில பிடித்து கொண்டு நாங்களும் வேகமாக உலகமெங்கும் சுவிசேஷம் சென்று சேர்வதற்கு எங்களை எங்கள் ஆண்டவர் நீர் பயன்படுத்துவீராக. அவர் மூலமாக வந்ததான துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே தருகிறோம். விட்டு வாடிக்கொண்டு நிற்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, ஈசியை குடும்பத்திற்காக, எங்களை போன்ற ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்தும். இந்த நாள், இந்த நேரம் முதல் இறுதி வரையிலும் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாக இருக்கட்டும். இவைகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.